நடந்து முடிஞ்ச பட்ஜெட் தாக்கல். ஸோ டிஃபென்ஸ் துறை ரீதியாக என்னென்னலாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் எக்ஸ்பர்ட்டு. ஸோ உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்குது, கடந்த பட்ஜெட்டுக்கும் இதற்கும் கொஞ்சம் ஒப்பிட்டு சொல்ல முடியும்? போன வருடத்துக்குலேருந்து இந்த வருடத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $12 பில்லியன் அதிகமாக ஒதுக்கீடு இருந்திருக்கு. கடந்த இதுக்கும் இப்போ ஆமாம், போன வாட்டி $74 பில்லியன், இந்த வாட்டி $86 பில்லியன். அதாவது 7.85 லட்சம் கோடி. ஓகே, அதிகமாக இருக்குது. இல்லை, மொத்த பட்ஜெட்டோட ஓகே மதிப்பு இதில் கிட்டத்தட்ட 18% வந்து உயர்ச்சி போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு. இது இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் இன்னொரு முக்கியமான நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் அக்விசிஷன், புது போர் கருவிகள், போர் விமானங்கள், போர் கப்பல்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு $23 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓகே. சைபர் வார்ஃபேருக்கு வந்து தனியாக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்பேஸ் வார்ஃபேர் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்தியாவிலேருந்து போகக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்கு இதில் இண்டிஜீனியஸ் ப்ரொடக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் உள்நாட்டு கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்துவதற்கு, உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு இதில் பெரிய ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆர்மியை வந்து நம்பரை வச்சு பெரிய ஆர்மின்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ரென்த்து, கேப்பபிலிட்டி, அதாவது அவங்களோட பலம், அவங்க வச்சிருக்கிற ஆயுத பலம், அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பாதுகாப்பு பலம், இதை வச்சு தான் ஒரு ஆர்மி வந்து எவ்வளோ நல்ல ஆர்மின்னு சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தா இப்போ கொடுத்துருக்கிற ஆர்மிக்கு வந்து நிஜமாவே ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ரென்தன்டு ஃபோர்ஸாக மாற்றுறதுக்கான முன்னேற்பாடுகள் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு. இதனால இப்போ புதுசாக வாங்கக்கூடிய ரஃபேல் பிளேன்கள் ஆகட்டும், இல்லை ஜெர்மனி கூட சைன் பண்ணியிருக்க சப்மரைன் கான்ட்ராக்ட் ஆகட்டும், இல்லை நெக்ஸ்ட் கட்ட போகிற விமானம் தாங்கிய கப்பல் ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த தொகையானது மிக முக்கியமாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று, இந்தியாவோட கடற்படைக்கு வந்து இந்த பட்ஜெட்ல வந்து ஒதுக்கீடு வந்து பெரிய அளவில் நடந்திருக்கு. அது எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ வாட்டர் நேவியா இந்தியா மாறக்கூட தன்மை இருக்கிற ஒரு விஷயத்த வந்து அரசாங்கம் முழுமையாக புரிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நான் பார்க்குற வரைக்கும் இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் இண்டிஜினைசேஷன், உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது, ரெண்டாவது நவீன போர் கருவிகளை வாங்குவது. இதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் லைசன்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. நீ சில ஸ்பேர் பார்ட்ஸை நீ பண்ணு, ஒரு 60% நீ பண்ணா 40% நான் மேனுஃபேக்சர் பண்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரா டெவலப் பண்றது. ஸோ இப்போ அந்த ஒரு இலக்கை நோக்கி இந்தியா வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல ரிசர்ச்சுக்கு அதிகம் பணம் வந்து ஒதுக்கீடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டா நம்ம பார்த்தாகணும் டிஃபென்ஸ் பட்ஜெட். ஓகே, இதில் நீங்கள் சொன்னது வந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 7.85 லட்சம் கோடி. ஓகே, இதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா வேறு என்னென்னலாம், வேறு எந்த இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும்? நான் சொன்ன சைபர் வார்ஃபேருக்கு தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா சைனாவோட சைபர் வார்ஃபேர் டெக்னிக்ஸும் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால அதை வந்து காம்பேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த வார்ஃபேர் இதுக்கு நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு, அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு பணம் செலவழிக்கணும். புது இன்ஜின், அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட், ஓகே, அதுக்கான புது இன்ஜின் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் தேவை, அதுக்கு பணம் ஒதுக்கணும். ரஃபேல் பிளேன்கள் வந்து கிட்டத்தட்ட 200 பிளேன், இப்போ 114 ஆர்டர் கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி 36 இருக்கு, பிளஸ் நேவி வெர்ஷன் வேற வேணும். எல்லாம் சேர்த்து ஒரு 200 பிளேன்கள் உற்பத்தி பண்றதுக்கு, சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல உற்பத்தி பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு பணம் ஒதுக்கி இருக்கும். 6 கப்பல்கள் ஜெர்மனி கூட கட்டுறதா, இங்கேயே கட்டுறதா, சப்மரைன், அதுக்கான கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து நம்மளோட மற்ற வெப்பன் சிஸ்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு உள்நாட்டிலேயே ATGS, அட்வான்ஸ்டோடு ஆர்ட்லரி கன்ஸ், டாடா அது அதிகப்படி வாங்குறதுக்கு, ஜரோவர் லைட் வெயிட் டேங்க்ஸை வந்து லார்ஜ் ஸ்கேலில் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்ல வந்து ஸ்பெண்டிங் அதிகப்படுத்தியிருக்கோம். அதாவது கேபிட்டல் அக்விசிஷன் அப்படின்வாங்க. இது வரைக்கும் டிஃபென்ஸ் பட்ஜெட் என்பது வந்து சம்பளம், பென்ஷன், இருக்கிறத பராமரிக்கிறது, புதுசாக வாங்குற பொருட்களுக்கு வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். இப்போ சம்பளம், பென்ஷன் வந்து 3 பங்கு போச்சுன்னா 1 பங்கு வந்து கேபிட்டல் அக்விசிஷன்.
ஓகே, வாங்கும் தன்மை 23,000 கிட்டத்தட்ட $23 பில்லியன் வந்து கேபிட்டல் அக்விசிஷனுக்கு போகுது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு இது. இன்ஃபேக்ட் இது இந்தியாவோட வரலாற்றிலேயே மிகப்பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட்னு சொல்லி ஓகே பார்க்கப்படுது. இதை பணம் செடியில காய்க்குமான்ற காலம் போய் ஆமா பணம் இருக்கு வாங்குறோம் அப்படின்ற காலம் வந்திருக்கு. இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பு, ஸோ இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்பு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ்ல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பார்க்க முடியுது. பாகிஸ்தான்ல சுத்தி அண்டை நாடுகள்ல எல்லா நாடுகள்லையுமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பு எந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மையோட இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவோட உள்நாட்டு கட்டமைப்பு என்பதை நம்ம அடிப்படையா எடுத்து சில கோணங்களை பார்த்தோம்னா, உள்நாட்டு பாதுகாப்பை வந்து மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு எவ்வளோ இருக்கோ மாநில அரசுகளுக்கும் இருக்கு. குறிப்பிட்டு எல்லைப்புற மாநிலங்கள். இன்னும் சொல்ல போனா இங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னா, போதைப் பொருள் புழக்கம் ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பக்கத்து நாடுகள் அண்டை நாடுகள்ல இருந்து அத்துமீறி உள்ளே நுழைபவர்களோட பிரச்சனை. இந்த மாநிலம் அந்த மாநிலம் சொல்ல, அடிப்படையா இருக்கிற எல்லா மாநிலங்களையும். அதை தவிர்த்து பஞ்சாப் போன்ற மாநிலத்தில் வந்து ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்களையும் மற்ற வெடிப்பொருட்களையும் வந்து நம்ம பார்டருக்குள்ளே அவங்க ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து பெரிய அச்சுறுத்தலாக மாறிட்டு இருக்கு. ஸோ போலீஸை அப்படின்னா நவீனமயப்படுத்துறதுன்னா புதுசாக கேட்ஜெட் வாங்கி கொடுத்தா நவீனமாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஓகே, உளவு சேமிக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பை பலப்படுத்த வேண்டும். இப்போ இருக்கிற உளவு சேமிக்கும் திறன் நமக்கு எப்படி இருக்குடான்னா, டெக்கின்ட்டுக்கு வந்து கொடுக்குற முக்கியத்துவத்தை ஹியூமன்ட்டுக்கு கொடுக்கறது இல்லை. ஹியூமன்ட் அப்படின்றது வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஓகே, நீங்கள் என்ன வந்து பார்த்து உங்கள் மூலமாக நான் சில விஷயத்தை சேகரிக்கிறது, நான் இன்னொருத்தரை பார்த்து விஷயத்தை சேகரிக்கிறது, இது மாதிரியான ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து சில நேரங்களில் வந்து நமக்கு கை கொடுக்கும். டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் கூட ஃபெயில் ஆகணும், ஹியூமன் வந்து ஃபெயில் ஆகாது. ஸோ ஹியூமன்ட்டுக்கு வந்து நம்ம டெக்கின்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஹியூமன்ட்டுக்கு கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது நல்லதில்லை நாட்டுக்கு. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் டெக்கின்ட்டுக்கோட ஹியூமன்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுக்கணும். ரெண்டாவது ஸ்பெஷலைஸ். இது கம்மியாக ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஹியூமனோட இது? இல்லை, டெக்னாலஜி அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டெக்னாலஜி அதிகம், ஏன்னா அதால் பணமும் வருது, அதால் டெக்ஸ்ட் ஹெவியாக இருந்தால் பெரிய எல்லாரும் ஜேம்ஸ் பாண்ட் நினச்சிக்கிறாங்கல்ல. ஓகே, பட் தட்ஸ் நாட் த கேஸ். அஜித் தோவல் போன்ற ஆட்கள் வந்து தே பிகேம் அ சூப்பர் ஸ்டார்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹியூமன்ட், நாட் பிகாஸ் ஆஃப் டெக்கின்ட். டெக்கின்ட் வந்து கொராபரேட் பண்ணுறதுக்கு, அது உண்மையா பொய்யான்றது நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அது யூஸ் ஆகிருக்குமே தவிர்த்து, என்ன இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்றது நீங்கள் நேரடியாக பார்த்து புரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிறது மாதிரி ஈக்குவல் வராது. ஸோ எரரை லிமிட் பண்ணணும்னா ஹியூமன் ஸ்ட்ராங்காக இருக்கும், தவறுகளை குறைவாக்கணும்னா ஹியூமன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய செட்டப் வந்து பிரிட்டிஷ் காலத்தை விட்டுட்டு போன செட்டப்பை தான் நிறைய ஸ்டேட் போலீஸஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இன்டெலிஜென்ஸுக்குன்ட்டு தனியாக ரெக்ரூட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஆரம்பிக்கணும். அவர்களை வந்து இப்போ ஒருத்தர் இன்டெலிஜென்ஸில் சர்வ் பண்ணுறாரு, ஒரு 20 வருஷம் அவர் இன்டெலிஜென்ஸில் இருந்தாருன்னா அவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவார். இன்டெலிஜென்ஸில் எடுக்கிறவரை போயிட்டு சோஷியல் வெல்ஃபேர் விங்கு, பிஇடபிள்யூ ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு, இல்லை வேறு ஏதாவது எல்என்டோ டிராஃபிக்கு இது மாதிரி மாற்றணும்னா அவர் இத்தனை பேர் கூட பழகியிருப்பார், இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு இருப்பார், அதெல்லாம் வீக் ஆகிடும்ல. அவர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது சார், ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் இருக்குது, அந்த யூனிட்டில் ஒரு ஆஃபீஸர் இருக்கார், ஒரு எஸ்ஐன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை விட்டுருங்க, எஸ்ஐ கான்ஸ்டபிள்ஸ் இவங்க தான் வந்து பேக் போன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷனு. ஒரு முதுகெலும்பே அதுதான். அந்த முதுகெலும்பு வந்து அது வீக் ஆகக்கூடாது. அங்கே வந்து அவங்கள சிறப்பானவர்களா தேர்ந்தவர்களா நாணயமானவர்களா வச்சுட்டு இருந்தால் மாத்திரம்தான் இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் சிறந்ததாக இருக்கும். ஸோ அதுக்கு தனி ரெக்ரூட்மெண்ட் போட்டு அதுக்கு விருப்பம் தெரிவிக்கவர்களை மாத்திரம்தான் அதில் போடணும். விருப்பம் இல்லாதவர்களை வந்து மற்ற எல்என்டோ டியூட்டி, அதுக்கு டெய்லி யூனிஃபார்ம் போடுற வேலை இல்லை இன்டெலிஜென்ஸ் வேலைன்றது. மக்களோட மக்களாக இருந்து விஷயங்களை சேகரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க தான் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ண முடியும். ரெண்டாவது, அங்கே நான் யார் தெரியுமான்னு சொல்லி காட்டிக்கிற வேலை இல்லை, நான் யார் தெரியாமல் இருக்கிறது தான் முக்கியம். இன்னொரு விஷயம், அங்கே இன்டெலிஜென்ஸில் வந்து ஸ்டேட் இன்டெலிஜென்ஸில் எங்கே எது மிஸ் ஆகுதுன்னா, ஆட்சிகள் மாறும்போது அதிகாரிகளும் பந்தாடப்படுகிறார். இன்டெலிஜென்ஸை வந்து பந்தாடாமல் இன்டெலிஜென்ஸை தனியாக வச்சுக்கிட்டா, ஏன்னா இன்டெலிஜென்ஸ்லேயே பல பிரிவுகள் இருக்குது. இன்டர்னல் செக்யூரிட்டின்னு தனி பிரிவு இருக்குது, பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் தனியாக பிரிவு இருக்குது. இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி பிரிவை வந்து பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, குறிப்பிட்டு எல்லைப்புற மாநிலங்களுக்கு. அது கடல் எல்லை இருந்தாலும் சரி, இல்லை நிலப்பரப்பு எல்லை இருந்தாலும் சரி, இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாநிலத்துக்கு. அவங்களோட முக்கிய தலையாய கடமை என்னவா இருக்கணும்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட்டே வந்து
ஸ்ட்ரக்சர்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கணும். ஒரு ப்ராப்பர் ரெக்ரூட்மெண்ட். யாரை எடுக்கிறோம், எப்படிப்பட்டவர்களை அதில் வேலைக்கு அமர்த்துகிறோம், அவங்கள வந்து எத்தனை நாட்கள் அவர்கள் குறைந்தது இப்போ லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், ஒரு லெஃப்ட் மாவோயிசம் பார்க்குறவங்க அவங்க 6 வருஷம் இல்லை 7 வருஷம் அதில் இருந்தாங்கடான்னா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணால் மதவாதத்தை பார்க்குறவங்க, அது எந்த மதவாத பிரச்சனையாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய பிரான்ச்சில் போடுங்க. இதுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே, அவங்க ஸ்பெஷலைஸ் ஆவாங்க. இல்லை ஆர்கனைஸ் கிரைம் கிரைம் நடக்குது பாருங்க, அதில் போடுங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆவாங்கடான்னா அவங்க ஒரு 2-3 இதில் அவங்க ஸ்பெஷலைஸ் ஆனாங்கடான்னா அப்போ இன்ஃபர்மேஷன் கேதரிங் நெட்வொர்க் வளரும். மத்திய உளவு அமைப்பு என்பது ஒரு நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும். மாநில உளவு அமைப்பு சிறந்ததாக இருந்தால் மட்டும்தான் மத்திய உளவு அமைப்பு கொடுக்கக்கூடிய தகவலை அதை புரிந்து கொண்டு அதை அவங்க ஜீர்ணித்து கொண்டு அதை நாடி அவங்கள வந்து சில செயல்களை செய்ய முடியும், தடுக்க முடியும். இன்டெலிஜென்ஸ் என்பது வந்து வரும் முன் காப்போம் என்றது தான் இன்டெலிஜென்ஸை தவிர்த்து வந்த பின் பார்ப்போம் என்பது அது இன்வெஸ்டிகேஷன். ஓகே, இந்த உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, நீங்கள் கடந்த காணொலியில் சொல்லியிருந்தது தான் ராஜஸ்தானில் ஒரு கிட்டத்தட்ட 10,000 kg அமோனியம் நைட்ரேட் ஐஎஸ்ஐயோட ஒரு ஆப்ரேட்டிவ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானில் நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுறான்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் வந்து எல்லையோர மாநிலங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தாலோ இல்லை அதுக்கன்ட்டு டெடிக்கேட்டட் நெட்வொர்க் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் வந்து வருங்காலங்களில் இந்த 140 கோடி பேருக்கு நம்மளால் சர்வ் பண்ண முடியும். ஏன்னா வெள்ளையர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது வந்து 20th century மிஷினரி செட்டப்பு, அது 21st centuryக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலாவதியான மருந்தை சாப்பிட்ற மாதிரி தான் இது. மருந்துன்னு சொன்னது நான் வந்து உடம்பு சரியில்லாமல் சாப்பிட்ற மருந்து, நீங்கள் வேறு ஏதோ மருந்துன்னு நினச்சிக்க. ஓகே சார், ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இணைந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு ரொம்ப நன்றி சார். நன்றி ஜெய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.